கர்நாடகா முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன பார்க்கலாம். பீகார் மாநிலம் சம்பரன் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஓம் பிரகாஷ். கடந்த 1981ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான இவர் கர்நாடகாவில் உதவி கமிஷனராக பணியை துவங்கியவர். 2015இல் அங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். ஓராண்டு அந்த பதவியில் இருந்த அவர் 2016இல் ஓய்வு பெற்றார். ஓய்வுக்கு பின் பெங்களூரு HSR லேஅவுட்டில் உள்ள வீட்டில் மனைவி பல்லவி மகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை HSR லேஅவுட் போலீஸ் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு பேசிய ஓம் பிரகாஷின் மனைவி பல்லவி ஓம் பிரகாஷ் இறந்துவிட்டதாக கூறி இணைப்பை துண்டித்தார். போலீசார் உடனடியாக அங்கு சென்றனர். ஆனால் வீட்டின் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. போலீசார் நீண்ட நேரமாக தட்டிய பின் பல்லவி கதவை திறந்துள்ளார். போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் ஓம் பிரகாஷ் இறந்து கிடந்தார். ஓம் பிரகாஷின் மனைவியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தனது கணவர் ஓம் பிரகாஷை தான் கொலை செய்தேன் என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சொத்து பிரச்சனை காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஓம் பிரகாஷுக்கும் அவரது மனைவி பல்லவிக்கும் இடையில் கடந்த 15 ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. ஓம் பிரகாஷ் உத்தர கன்னடாவில் வேலை செய்த போது தண்டேலியில் நிலம் வாங்கியிருக்கிறார். அந்த நிலத்தை அவரது தங்கைகள் பெயரில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் பல்லவிக்கு இது பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. மனைவி மகள் என அனைவர் பெயரிலும் சொத்து இருக்கும் நிலையில் தங்கைகள் பெயரில் பதிவு செய்த நிலத்தை பற்றி யாரும் இனி பேசக்கூடாது என்று மனைவி பல்லவியிடம் கராராக கூறியிருக்கிறார் ஓம் பிரகாஷ். இதுதான் பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருந்து வந்துள்ளது. நேற்று மாலையும் இருவருக்கும் இடையில் இது தொடர்பாக சண்டை நடந்துள்ளது. இதில் உச்சகட்ட கோபத்தில் இருந்த பல்லவி கத்தியால் ஓம் பிரகாஷ் உடலில் 10க்கும் மேற்பட்ட முறை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஓம் பிரகாஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை நடந்தது 3 மாடி கொண்ட வீடு. முதல் மாடியில்தான் கொலை நடந்துள்ளது. ஓம் பிரகாஷை கொலை செய்த பின் ஓய்வு பெற்ற இன்னொரு IPS அதிகாரியின் மனைவிக்கு பல்லவி வீடியோ காலில் பேசியுள்ளார். அப்போது அந்த அரக்கனை கொன்றுவிட்டேன் என்றும் பல்லவி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கடந்த 3 நாட்களுக்கு முன் IPS அதிகாரிகள் குடும்பத்தினர் உள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பல்லவி ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார். அதில் ஓம் பிரகாஷ் வீட்டில் துப்பாக்கியுடன் சுற்றுகிறார், எந்த நேரத்திலும் என்னை கொல்ல வாய்ப்பு உள்ளது என்று பதிவிட்டிருக்கிறார். இதனால் உயிரை பாதுகாத்து கொள்ள ஓம் பிரகாஷை பல்லவி கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. சொத்து பிரச்சனையால் இந்த கொலை நடந்ததாக கூறப்படும் நிலையில் சொத்து பிரச்சனை மட்டும்தான் காரணமா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையா என்று பல்லவியிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.